தேங்காய் வந்து ஒரு நல்ல ஃபேட், நல்ல சோர்ஸ் ஆஃப் ஃபேட். தேங்காய் வந்து ஹை எனர்ஜி கொடுக்கும், இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஜீரணத்தை அதிகப்படுத்தும், எதிர்ப்பு சக்தியை கூட்டும். தேங்காயில் இருக்க கொழுப்பு வந்து நல்ல அருமையான கொழுப்பு வகைகள். இது எல்லாமே வந்து சேர்க்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு அளவுக்கு தான் சேர்க்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடில் அப்படியே திருகுன தேங்காயை போட்டு விடலாம். இல்லை அதை ட்ரீட்டாக பிச்சு சும்மா ஒரு இவ்வளோ பெரிய சைஸ், ஒரு காயின் சைஸுக்கு மேலேன்னு வச்சுக்கலாம். ஒரு ரூபா காயின், இல்லை 5 ரூபா, ஒரு 5 ரூபா காயினுக்கு மேலே சைஸில் இருக்க மாதிரி ஒரு 2-3 பீசஸ் அதை ட்ரீட்டாக கொடுக்கலாம். சின்ன குட்டிங்களுக்கு கொடுக்கும்போது அப்படி கொடுத்தீங்கன்னா அது அப்படியே முழுங்கிடும். அதனால் வந்து நீங்கள் திருகுன தேங்காயை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சாப்பாடில் சேர்க்கலாம். கோகோனட் ஆயில், அது ஒரு அற்புதமான விஷயம். கோகோனட் ஆயில் வந்து ஸ்கின்னோட கோட் இருக்குல்ல, ஸ்கின்னும் கோட், அதோட ஹெல்த்துக்கு ரொம்ப உதவும். அதை பார்க்கும்போதே டாக் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த கோட், ஹேரோட ஹெல்த், இதெல்லாம் சில பேர் வந்து சொல்கிறாங்க, ஒரு சில ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுக்கிற டாக்ஸோட கோட் ஹெல்த்தியாக இருக்கும்போது அதோட ஷெட்டிங், அதாவது முடி கொட்டுறது கொஞ்சம் குறையும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு கரெக்டான ப்ரூஃப் உள்ள விஷயம்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆயில் ஓவராலாக டாக்ஸுக்கு ரொம்ப நல்லது. அது ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணுங்கள், இல்லைனா தேங்காவை ஆட் பண்ணுங்கள், இல்லைனா சம்டைம்ஸ் நீங்கள் இளநீ மாதிரி இருக்குல்ல, இளநியாவை கூட அதில் ஊற்றலாம். இளநியாக ஊற்றினீங்கன்னா ஒரு 1/2 கப் அந்த மாதிரி ஊற்றலாம். இது வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் டெய்லி கொடுக்காம. அது வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன்.